பார்க்கும்போதும் காதில் எந்த பேரை உன் தோட்பூக்கள் சொல்லும் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் வீடியோ இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். உண்மையிலே எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. அது மாதிரி வியூஸும் பரவாயில்லாமல் போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் லைக் கமெண்ட் எனக்காக கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் 3 பேத்தில் உங்களுக்கு யாரை பிடிக்குங்கிறதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பிடிக்குமா? ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பிடிக்குன்னா எல்லோரும் ஆரஞ்சு கலர் ஹார்ட் போடுங்க. சரிதாண்டி, நான் எப்போதுமே ரெட்டு தாம்மா. என்ன பிடிச்சவங்க ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. அப்புறம் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். விடு மாமா, மாமா விடு. விடு மாமா. மாமா சொன்ன கேளு மாமா, செல்லல. வேண்டாம் மாமா. ஏய் ரித்து, இவ என்ன நின்றுக்கிட்டே கனவு காங்கிறாடி? மாமாங்கிறாள, யாரா இருக்கும்? எனக்கு அதாண்டி தெரியல. மல்லி, ஏய் உனதாண்டி. அடியே, உனக்கு என்னடி ஆச்சு? நின்றுக்கிட்டே எப்படி கனவு காங்கிற? என்ன கனவா? இல்லையே, ஆமா வந்த மாதிரி இருந்துச்சு. என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த கெவுனை போட்டதும் ராணி மாதிரி ஃபீல் பண்ணியிருப்ப. அதான் ராஜகுமாரன் வந்துட்டான்னு நினைக்கேன். என்னடி தூக்கிட்டு போறேன்ட்டானா? ராஜகுமாரன் தான், அழகான ராஜகுமாரன். எனக்காகவே பிறந்திருக்கானா பாரு. மல்லி, என்னடி சொல்ற? எனக்கு புரியல. நானே உளறிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. இந்த ட்ரெஸ்ஸை போட்டதும் ஒரு ட்ரீம்குள்ளே போயிட்டேன், அவ்வளோதான். அந்த ட்ரீமில் ஒரு ராஜகுமாரன் வந்தான். என்ன ஃபேஸ் தான் காட்டலை. உண்மையிலேடி, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த ட்ரெஸ்ஸில் நீ பிரின்சஸ் மாதிரி தான் இருக்க. பார்த்து கவனமாக இரு. தூக்கிட்டு போகிறதுக்கு ராஜகுமாரன் வந்தாலும் வந்துட போகிறான். ஆமாடி, அழகாக இருக்க. உண்மையிலே இந்த ட்ரெஸ்ஸு உனக்குனே தச்ச மாதிரி தான் இருக்கு. அடியே ரித்து, என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க? 3 ஃப்ளோருக்கும் என்ன அலைய விட்டுட்டே இருக்கீல? என்ன எடுத்தாச்சா இல்லையா? எனக்கு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. சிஎம் மீட்டிங் வேற போகணும், இல்லைன்னா என் வேலைக்கே ஆப்பு வச்சிருவானுங்க. அடியே ரித்து, எடுத்தாச்சுன்னு சொல்லுடி. பில்லை போட்டோம்னா கிளம்ப வேண்டியதான். அங்கே எங்கன்னு அலைஞ்சாலும் உடம்புல இருக்க கொழுப்பு குறைய மாட்டக்க கருவாயா. அடியே உன்ன ரித்துமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம உடம்புல கண்ணுக்கே தெரியாத இடத்துல மச்சம் இருந்துச்சுன்னா நம்மளை கெட்டிக்க போறவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலியாம். உனக்கு தெரியுமா அந்த விஷயம்? அண்ணா என்னடா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒன்றும் இல்லை ரத்துமா, புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏய் என்ன மாமன் போட்டுட்டுமா? அச்சச்சோ, எல்லாத்தையும் இருத்துட்டு உளறிடுவானோ? ஐயோ, இந்த கருவாயனை ஏன் தலையெழுத்து இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டான் பாரு இவனை. ரித்து, ஏய் டைம் ஆச்சுடி, கிளம்ப வேண்டியதான். போகலாம் போகலாம். ரித்துமா, நான் சொல்றது நீ கொஞ்சம் கேளேன். டே கருவாயா, என் கையில் மட்டும் மாட்டுன உன்ன. ரித்து, அம்மா சீக்கிரம் வர சொன்னாங்க, போகுமாடி. டே அண்ணா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. சரி வா, பில்லை போட்டு கிளம்புவோம். சரி, நீ போய் பில்லை போட்டுட்டு நான் வரேன். சரிடா அண்ணா. மல்லி வாரியா? போனா ரித்து, போய் பில்லை போட்டு கிளம்புவோம். அடியே காலு, அடி பாவி, ஏன்டி இப்படி பண்ண? என்ன ரித்துட்ட போட்டு கொடுக்க போறியா? இனி நீ வாயை திறந்த உனக்கு இந்த அடி தான் ஞாபகம் இருக்கணும், பார்த்துக்க கருவாயா. காலு, அது சரியான பஜாரி கிட்ட மாட்டிட்ட போல இருக்க. அடியே உனக்கு உனக்கு இருக்கடி ஒரு நாள். காலு காலை ஓச்சிட்டாலே.
கௌதம் மாமா, நான் வந்துட்டேன். இனி நீங்கள் எனக்கு மட்டும்தான். என்னையே சுற்றி சுற்றி வர்ற மாதிரி நான் பண்ணலை. நான் பிரீத்தியே இல்லை. அம்மா, அந்த எஸ்கே கம்பெனி ப்ராஜெக்ட் என்னாச்சு? எந்த ஒரு டீட்டெயிலும் வரல இது வரைக்கும். சார், அவங்க இன்னைக்கு காலையில் தான் சார் மெயில் பண்ணியிருந்தாங்க. இன்னும் 2 டேஸில் டெலிவரி ஆயிருமா? ம், ஓகே. அப்புறம் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா உள்ளே செக் பண்ணி அலோவ் பண்ணுங்கள். ஏதோ எண்ணெய் தானே அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு குவாலிட்டி ரொம்ப முக்கியம். குவாலிட்டி விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். ஸோ ப்ராடக்ட் செக் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணுங்கள். ம், ஓகே சார். ம், அது மாதிரி இந்த டிவிக்கு கம்பெனி கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்காங்க. அவங்க கூட ஒரு டைப் வச்சா என்னன்னு எனக்கு யோசிக்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க முருகன்? ஆமாம் சார், நானும் அந்த கம்பெனியை பற்றி கேள்விப்பட்டேன். இப்போ கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் வெளியிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. வேணா அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம். அந்த மேனேஜருக்கு ஒரு கால் பண்ணி பார்க்கட்டுமா சார்? ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு? ஓகே முருகன், கான்டாக்ட் கிடச்சா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகே சார், நான் பேசிட்டு சொல்கிறேன். கௌதம் மாமா, பிரீத்தி, இவ இங்கே என்ன பண்ணுறா? ஏய், நீ இங்கே என்னடி பண்ணுற? அது ஒன்றும் இல்லை மாமா. வீட்டில் சும்மாவே இருக்க போர் அடிச்சிச்சு. அதான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தேன். இங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும், எனக்கும் கொஞ்சம் நேரம் போகல மாமா. அதான் வந்துட்டேன். மாமா, ஜாப் விஷயமா சொல்லியிருந்தானே, என்னாச்சு? பிரீத்தி, உன்னோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷனில் இருக்கிறது என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனி ஒன்று இருக்குது பிரீத்தி. அங்கே வேணா ஜாயின் பண்ணிக்கிறியா? மேனேஜர் வேலை ஒன்று காலியாக இருக்கான். மாமா, வெளியெல்லாம் வேண்டாம் மாமா. உங்கள் கம்பெனிலே ஏதாவது ஜாப் போட்டு கொடுங்களேன். ஏன் முருகன், நம்ம கம்பெனியில் எதுவும் வேக்கன்சி இருக்கா? சார், போன மந்த் தான் நம்ம இன்டர்வியூ வச்சு ஆட்களை எடுத்தோம். வேறு வேக்கன்சி எதுவும் இல்லையே சார். அப்படியா? என்ன பண்ண சார்? நீங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு பிஏ தேவைப்படுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அதுக்கு வேணால் மேமா சாத்துக்கோங்களேன். சரி பிரீத்தி, இப்போதைக்கு எனக்கு பிஏவாக இரு. அப்புறம் உன்னோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேறு எங்கேயாவது ஜாப் கிடைக்கான்னு பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. பிஏ வேலை தானே, அதுவும் உங்கள் கூட. எனக்கு சந்தோஷம் தான் மாமா. நான் இன்றைக்கே ஜாயின் பண்ணிடுறேன். சரி பிரீத்தி, நீ இவர் கூட போ. உன்னோட கேபின் எங்கே இருக்குன்னு காட்டுவார். முருகன், இவங்களை கூட்டிகிட்டு போய் உங்கள் கேபின் எங்கே இருக்குன்னு காட்டுங்க. அது மாதிரி என்ன டெய்லி ஷெடியூல் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுங்க முன்னாடியே. ஓகே சார். மேம் வாங்க. போ பிரீத்தி, முருகன் உனக்கு எல்லாமே சொல்லி தருவார். ஓகே மாமா. மாப்பிள்ள, கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு போங்க. பைக்கில் வேற போகிறேன்னு சொல்கிறீங்க. எனக்கு பயமாக தான் இருக்குது. சொன்னால் அவள் கேட்கவும் மடக்கிறா. கொஞ்சம் பார்த்து கூப்பிட்டு போங்க. நைட் ட்ராவல்னாலே எனக்கு பயமாக தான் இருக்குது. அத்தை, பயப்படாதீங்க, நான் கூட போகிறோம்ல. அவளை என்ன நம்பி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ மாப்பிள்ள, நான் இப்போ அவன் மேலே இருக்கிற நம்பிக்கையெல்லாம் ஒன்று விடலை. உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் விட்றேன். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரி அத்தை, நான் பார்த்துக்கிறேன். கிளம்பிட்டாளா? கிளம்பிக்கிட்டு இருந்தா மாப்பிள்ள. இருங்க கூப்பிட்றேன். அஞ்சுமா, ஏ அஞ்சு. மாமா போலாமா? அடியே, போகிறதெல்லாம் சரி. அங்கே போய் மாப்பிள்ளை பேச்ச கேட்டு அமைதியாக இருக்கணும் பார்த்துக்க. தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பிட்டு. சரிம்மா, நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். போனோமா வந்தமான்னு இருக்கணும். மாமா போவோமா? இங்கே இருந்தால் அம்மா அட்வைஸ் பண்ணியே கொண்டுருவாங்க. சரிங்க அத்தை, போயிட்டு வரோம். என் உயிரினை வதைத்திடும் அழகினி, என் இதயத்தில் அமர்ந்திடும் அரசினி, என்னுடலே நதியாயோடும். மீனாட்சி, மீனாட்சி. என்னங்க கூட்டிங்களா? ஆமாம் மீனாட்சி. இந்த வருஷம் அறுவடை பைசா இதை பூஜை ரூமில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து பீரோக்கில் வை. சரிங்க. சாப்பிட்றீங்களா? அம்மா, என்ன வீடே அமைதியாக இருக்கு? வீட்டில் யாரும் இல்லையா? ஆமாங்க. கௌதம் ஆஃபீஸ் போயிட்டான். ஆதியும் வெளியே போயிட்டான். ரித்து, ரெய்னு, மல்லிலாம் ஷாப்பிங் போயிருக்காளுங்க. ஷாப்பிங் போயிருக்காளுங்களா? துணைக்கு யாரையும் கூட்டு போலையா? இல்லைங்க, ஆதி தான் கூட்டி போயிருக்கான். அவனுக்கு ஏதோ வேலை இருக்கான், அதையும் முடிச்சுட்டு அப்படியே கூட கூட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். சரி. அண்ணன், பிரீத்தி கல்யாணத்தை பற்றி பேசிடலாமா அண்ணட்ட? சரி பேசுவோம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம்.
அண்ணா சாப்பிட்டியாண்ணே? ஆ சாப்பிட்டேன் காமாட்சி, நீ சாப்பிட்டியா? ம் சாப்பிட்டேண்ணா. பிரீத்தி வந்திருக்கா பாத்தியா? ஆ பார்த்தேன் காமாட்சி, நல்லா வளர்ந்துட்டாளா பிள்ளை. ஆ எதுவும் வேலை பார்க்கலாம். சரி. ஆமாண்ணா, ஏதோ எப்படியோ கஷ்டப்பட்டு படித்த ஒரு வேலைக்கு போயிட்டா. இனி அவள் பாட்டு அவள் பார்த்துக்கூடுவாளாண்ணே. அதான் பிள்ளைக்கு வயசு வேற போய்கிட்டே இருக்குது. அதான் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கெட்டி கொடுத்துட்டோம்னா நாளைக்கு நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். ம் புரியுது காமாட்சி. ம் சரி, நான் வெளியே மாப்பிள்ளைக்கு சொல்லி வைக்கேன். அண்ணா என்னண்ணா வீட்டிலே மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு வெளியில் போய் பார்க்கணுங்கிற? என்ன சொல்ற காமாட்சி? வீட்டிலே மாப்பிள்ளை இருக்கா? யாரை சொல்ற நீ? வேற யாரண்ணா சொல்ல போகிறேன்? கௌதம் தான். பிரீத்தியும் கௌதமும் ஒன்றா படித்தவங்க தானே. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோமாண்ணே. இல்லை காமாட்சி, இந்த விஷயத்தில் நம்ம மட்டும் ஒரு முடிவு எடுக்க முடியாது. கட்டிக்க போகிறது அவங்க. அவங்க வரட்டும், அந்த அப்புறம் அவங்களோட விருப்பத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவாலும் எடுப்போம். இப்போ என்ன இப்படி சொல்கிறான்? கௌதம்கிட்ட கேட்டால் வேண்டான்ட்டுருவானே. அதுக்கு மேலே அந்த மீனாச்சே போதும் களைச்சி விட்றதுக்கு. இப்படியே விடக்கூடாத. நீ என்ன இப்படி பேசுகிற? என் பிள்ளை நான் கழுத்தை நீட்டுனா நீட்டிடுவா. உன் பிள்ளை நீ அப்படி வளர்க்கலையாங்க? உன் பேச்சை கேட்க மாட்டானாங்க? காமாட்சி அப்படி இல்லை, வாழ போகிறது அவங்க. அவங்க விருப்பமும் வேணும்ல. என் பிள்ளை நான் கழுத்தை நீட்டினா நீட்டுவா. ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டா. உன் பையனை நீ அப்படி வளர்க்கலையாங்க? உனக்கு என் பொண்ணை அவன் மகனும் கெட்டி வைக்க விருப்பம் இல்லை. அது நேரடியாக சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்படிலாம் எதுவும் இல்லை காமாட்சி, நீயா இது தப்பா நினைச்சிட்டு இருக்காத. இது நானா தப்பா நினைக்கேன்? நீ சொல்றதே அப்படி தானே இருக்கு. என் பொண்ணு நான் சொன்ன யார்கிட்டனாலும் கழுத்தை நீட்டுவா. உன் பையன் அப்படி கெட்டுவானா? இல்லை நீ அப்படியே வளர்த்துருக்கியா? என் பிள்ளை நான் அப்படி வளர்த்துருக்கேன். நீ வளர்த்தா இப்போவே பிரீத்திக்கும் கௌதமுக்கும் வெத்தலை பார்க்க மாத்து. மீனாட்சி, ஏய் மீனாட்சி, என்னங்க என்னாச்சு? போ கிச்சனுக்கு போய் ஒரு தாம்பளை தட்டில் வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு எடுத்துட்டு வா போ. ஏங்க எதுக்கு இப்போ அதெல்லாம்? என்ன விஷயம்? ஏன் சொன்னதான் எடுத்து வரீங்களோ? எங்கள் அண்ணா தான் சொல்கிறாங்களா, எடுத்துட்டு வாங்க. ஏய் நீ உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? எங்க கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. என்ன விஷயம் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேக்கு. பிரீத்திக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு தான் எங்கள் அண்ணா தாமல் தட்டி கேட்கான். போய் எடுத்துட்டு வாங்க. ஏங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. கௌதமை கேட்காம எந்த முடிவும் எடுக்காதீங்க. என்ன அண்ணி பேசிட்டு இருக்கீங்க? கௌதம் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? நல்லது கெட்டது நம்ம தான் பார்த்து முடிவு பண்ணணும். அவதான் சொல்றாள்ல, போ போய் தாம்பளை தட்டு எடுத்து வா. இப்படியே விட்டா என் பிள்ளை வாழ்க்கை நாசமாக்கிடுவா. என்ன பண்ண? சரிங்க, தாம்பளை தட்டை மாற்றுங்க. ஆனால் பிரீத்தி பொண்ணாக இருக்கக்கூடாது. எனக்கு ரேணு தான் மருமலாக வரணும். என்னென்ன சொல்கிறாங்க இவங்க? பிரீத்தி இருக்கும்போது ரேணுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ஏய், அவ சொல்றது கரெக்டு தானே? பிரீத்தி இருக்கும்போது ரேணுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் எடுத்த முடிவு எடுத்தது தான். என் வீட்டுக்கு மருமக ரேணு தான். சம்மதம்னா தட்டை மாற்றுங்க. இவ வர்றதுக்குள்ளே அண்ணங்காரன் எப்படியாடி பேசி சம்மதிக்க வச்சலான்னு நினச்சேன். குறுக்க வந்துட்டாலே நந்தி மாதிரி. சரி, இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக ஆகணும். அது ரேணுவாக இருந்தானே பிரீத்தியாக இருந்தானே, எதுனாலும் எனக்கு ஓகே தான். சரி, ரேணுவே கௌதமி கெட்டி வைக்கிறேன். என்ன தங்கச்சியே சொல்லிட்டல்ல, போ இப்ப போய் தாம்பளை தட்டு எடுத்து வா. அது என் தங்கச்சி கையில கொடு. இங்க பாரு காமாட்சி, கௌதமுக்கும் ரேணுக்கும் இன்னும் 2 வாரத்துல கல்யாணம். இன்னும் சந்தோஷம் தானே? சந்தோஷம்ண்ணா. அடி பாதவத்தி, என் குடும்பத்தையே நாசமாக வந்திருக்காளே இவளை. ஐயோ, என்னத்த சொல்லனே தெரியலையே. கௌதம் மேல மல்லியை லவ் பண்ணுறான். ஐயோ, இது எங்கே போய் முடிய போதோ தெரியலையே. டே அண்ணா, கால்லாம் வலிக்குதுடா. இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா. இங்கே எங்கேயாவது உட்கார்றதுக்கு இடம் இருக்கான்னு பாரு. நான் கொஞ்சம் உட்கார்ந்தா தான் வருவேன். சரி ரித்து. சரி, கொஞ்ச நேரம் எங்கேயாவது உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போமா வீட்டுக்கு. சரிடா அண்ணா, எங்கேயாவது உட்கார்றதுக்கு இடம் பாரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம். அடிங்க ஊமுனா மூஞ்சி. நானே டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் வந்துட்டு இருக்குன்னு டென்ஷனில் இருக்கேன். உனக்கு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணுமா? கால் வலிக்குதுண்ணா. ஏய் ரித்து, என் கூட கொஞ்சம் வாஷ்ரூம் வரைக்கும் வாடி. போ, எங்கேயா கூப்பிட்றா பாரு. போயிட்டு சீக்கிரம் இங்கே வாங்க.
ஏய் ரேணு நீ போலையா? ம் போல. ஃப்ராக் மட்டும் தான் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏதாட்டு சுடிதார் எதுவும் பார்த்துருக்கலாம்ல?